அரியக்குடி திருவேங்கடமுடையான் கோவிலுங்கிறது தமிழ்நாடு மாநிலத்தில் காரைக்குடிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அரியக்குடிங்கிற புறநூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில். இது ஒரு தென் திருப்பதி கோயில்னு இதை சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் இருக்குது. இந்த கோவிலோட மூலவர் திருவேங்கடமுடையான், தாயார் அலர்மேல் மங்கை ஆவாங்க. உற்சவர் சீனிவாச பெருமாள், உற்சவ தாயார்கள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி. இக்கோயிலோட கருடாழ்வார் தனது இருபுறமும் சிம்மங்களுடன் காட்சியளிக்கிறார். ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர் ஆகியோர் இந்த கோயிலில் அருள் பாலிக்கின்றாங்க. மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள் நினைவூட்டு சித்திரங்களை கொண்ட தசாவதார மண்டபம் ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. திருப்பதிக்கு நேரடியாக போக முடியாதவங்க இங்கே இறைவனை வணங்கினா அதே பலன் கிடைக்கும்னு உறுதியாக நம்பலாம். சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாத பிறப்பு, வைகாசி பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், ஆடி சுவாதி, கோகுலாஷ்டமி, புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திர திருக்கடை ஆகிய திருவிழாக்கள் இங்கே கொண்டாடப்படுது. அதாவது இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த காடாக இருந்திருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து திரு சேவுகன் செட்டியார் அப்படிங்கிறவர் அடிக்கடி திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வருவார். 15 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும். 95வது வயசில் அவர் திருப்பதி போயிருக்கும்போது வெங்கடாஜலபதிட்ட மனம் உருகி அழுதுருக்கார். எனக்கு வயசாகிடுச்சு, மலை ஏறி வர முடியல, ஆனால் உங்களை பார்க்காமலும் என்னால் இருக்க முடியாதுன்னு அழுதுருக்கார். அப்போ இறைவன் கனவுல இந்த இடத்துல நீ போய் பாரு, என்னுடைய சிலை இருக்கும், நீ அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுன்னு சொன்னார். அப்போ அது காடாக இருந்தது. அந்த காட்டில் எங்கே நான் கண்டுபிடிக்க கேட்கும்போது அந்த அரியக்குடி உள்ளார போனேன்னா அந்த காட்டுக்குள்ளார ஒரு குளம் இருக்கும், அது பக்கத்தில் என்னுடைய சிலை பூமிக்குள்ளே இருக்குது, அதை எடுத்து கட்டுங்கன்னு சொன்னோடனே அவர் அந்த கோவிலை கட்டினார். அந்த கோவில் கட்டினதுக்கப்புறமா அவர் அங்கேயே சாமி கும்பிடவும் அந்த பலன்கள், திருப்பதிக்கு போகக்கூடிய பலன்கள் கிடைச்சதாகவும் உறுதியாக சொல்கிறாங்க. அப்போ அதை ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கோயிலை நான் நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அற்புதமான கோயில், வேண்டுதல் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான கோயில்.